நீ அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஸ்னேகா ஒத்துக்கலன்னா மீனா. அதுவும் இல்லைன்னா இந்த 2 போஸ்டரும் சிட்டி முழுக்க எவ்வளோ ஒட்ட முடியுமோ அவ்வளோ ஒட்டுவேன். சரியா? இந்த டிசைன் பாரு, கரெக்டாக பண்ணியிருக்கேன் நான். ஜிகினா ராணி மீனா. எப்படி இருக்கு டைட்டில்? இது கிழிச்சு நீ என்ன பண்ண போற? இந்த மாதிரி 5000 போஸ்டர்ஸ் இருக்கு. உனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். உனக்கு பிடிச்ச போஸ்டர் என்னன்னு எனக்கு மெசேஜ் பண்ணு. ஆப்ஷன் ஏ உன்னோட போஸ்டர், ஆப்ஷன் பி மீனாவோட போஸ்டர், ஆப்ஷன் சி என் கூட வர நீ சம்மதிக்கிற. ஏபிசி நீ எதை வேணுமா சூஸ் பண்ணிக்க. ஓகே, உனக்கு 24 hours டைம் தரேன். கிளம்பட்டுமா? ஐ எம் வெயிட்டிங். ஓகே, பாய். என்ன ஸ்னேகா எங்க நின்று இருக்க? இல்ல, ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன் வண்டி எங்க? சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன். சரி, நானும் ஹாஸ்பிட்டல் தான் போறேன், வா போலாம். இல்ல பரவாயில்ல, நீங்க போங்க, நான் வரேன். ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஸ்னேகா போறேன், வா போலாம். உன் முகமே சரியில்லை, ஏதோ மனசுல வச்சுட்டு இருக்க. சரி வா. இல்ல நீங்க போங்க. அட உட்காரு, போயிட்டே பேசலாம். உட்கார். இந்தாங்க. ஏங்க, என்னங்க? என்னம்மா பிரியா இங்கேயே நின்னுட்ட? உள்ள வா. வா வா பிரியா. இருக்கட்டும் மாமா. அந்த உரிமை உனக்கு இருக்குன்னு நினைச்சா ஏமா விட்டு போன? அதுவும் நான் இல்லாத நேரத்துல நீ எதுக்குமா போன? எனக்கு உன் மேல கோவம்லாம் இல்லம்மா, வருத்தம் தான். அதான் நான் உனக்கு போன் கூட பண்ணல. இது பார், இது உன் வீடு. நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கவே கூடாது. எந்த உரிமையில மாமா நான் இங்க இருக்கிறது? எனக்கு தாலி கட்டினவரு திடீர்னு நான் பிரதீப் இல்ல, நான் சஞ்சய்னு சொல்றாரு. அவரு நிஜமாவே சஞ்சய்னா நான் இந்த வீட்டு மருமகளே கிடையாது. அவரு சஞ்சய் இல்ல, பிரதீப்னா அவர் குழந்தைய சுமக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க ஒருத்தர் நிக்கிறான். அப்ப எனக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கு? பரவாயில்ல பிரியா, நீயாவது அதை ஒத்துக்கிட்டியே. சரி, அப்ப நீ எந்த உரிமையில இங்க வந்தம்மா? ஏங்க ஏங்க இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவ எப்பவுமே இந்த வீட்டு மருமக தாங்க. என்ன தண்ணீங்க? நான் தான் உங்க வீட்டு மருமக. நான் தான் மருமகன்னு முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இவள இப்ப மருமகன்னு சொல்றீங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏய், வாய மூடு, இல்லனா தொலைச்சிருவேன். மாமா, நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் மாமா. சொல்லுமா. அவரை லாக்அப்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுங்க மாமா. யார? பிரதீப்பியா? அவர் தான் பிரதீப் இல்லையே மாமா. அப்படின்னு அவன் சொல்றத நீ நம்புறியாமா? அவர் பேசுறத வச்சு எனக்கு அவர் மேல நம்பிக்கை வந்துருச்சு மாமா. அவர் பிரதீப் இல்ல, சஞ்சய் தான் மாமா.
ஒரு போலீஸ்காரர் நீங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுதுமா, புரியுது. நீ போய் அவனை பார்த்தது எனக்கு தெரியும். அவர் பிரதீப் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கேட்குறாரு மாமா. அவரை ரிலீஸ் பண்ணி விட்டா பிரதீப் எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னு சொல்றாரு மாமா. இதெல்லாம் சுத்த போய் மாமா. இப்படிதான் எனக்கும் ஆசை காட்டி என்ன மோசம் பண்ணதுக்கு அப்புறம் பொய்யான அட்ரஸ கொடுத்துட்டு இங்க ஓடி வந்துட்டாரு. இங்கே வந்து பார்த்தா இவ கழுத்துல தாலி கட்டியிருந்தாரு. அவரை மறுபடியும் ரிலீஸ் பண்ணீங்க, மூணாறு போய் மூணாவது பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்துருவாரு. ஏய், ஏதாவது சொல்லிட போறேன், பேசாம ரெடி. அத உங்க பேரன் கிட்ட போய் சொல்லுங்க. ஏமா, உனக்கு கொஞ்சம் கூட வாயடக்கமே கிடையாதா? உங்க 4 பேருக்கு நடுவுல நான் மட்டும் பேசலனா என்னாலலாம் பொழைக்க முடியாது. நான் இவ்ளோ வாயாடியா இருந்தும் என்ன யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க. இன்னும் நான் பேசாம மட்டும் இருந்தேன், என்ன மண்ணை போட்டு மூடிடுவீங்க. கடவுளே, என்ன பேச்சு பேசுறா பாரு ருத்ரா. தூங்கும் போது கூட இவ குரல் தான் என் காதுல கேக்குது. தயவு செஞ்சு அவர் மேல நம்பிக்கை இல்லைனாலும் என் மேல நம்பிக்கை வச்சு அவரை ரிலீஸ் பண்ணுங்க மாமா. அதுக்கு என்ன பெட்டிஷன் வேணும்னாலும் எழுதி தரேன் மாமா. ஆனா அப்படி எதுவும் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க அவரை வெறும் லாக்அப்ல தானே வச்சிருக்கீங்க, எந்த எஃப்ஐஆரும் இன்னும் நீங்க போடல. ஸோ உங்களுக்கே நீங்க எடுத்த முடிவுல சந்தேகம் இருக்குல்ல. உங்களோட பழகி பழகி எனக்கு உங்களை பத்தி கொஞ்சம் தெரியும் மாமா. இத பாருமா, அவன் என் பிள்ளையே இல்லைன்னு வச்சுக்கிட்டாலும் அவன் என் பிள்ளை மாதிரி நடிச்சு ஆள்மாறாட்டம் பண்ணி என்னை ஏமாத்திருக்கான்ல, அது தப்பு தானே? நான் எப்படி அவனை ரிலீஸ் பண்ண முடியும்? மாமா, நீங்க நினைச்சிருந்தா இந்நேரம் அவரை நீங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கலாம். ஆனா உங்க நோக்கம் அது இல்ல. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க மாமா, நீங்க அவரை ஜெயில வச்சு அடிச்சு உதச்சு மிரட்டினாலும் எந்த பிரயோஜனமே இல்ல. அவரை ரிலீஸ் பண்ணுங்க. அவர் பிரதீப் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்துவாரு. அவர் மனைவிங்கிற உரிமையில நான் கேக்குறேன், என் புருஷனை ரிலீஸ் பண்ணுங்க மாமா. அவர் பொண்டாட்டி நான் சொல்றேன் மாமா, அவரை ரிலீஸ் பண்ணாதீங்க. மாமா, என் புருஷனை ரிலீஸ் பண்ணுங்க மாமா. ரிலீஸ் பண்ணாதீங்க மாமா. ஏய், கொஞ்சம் சும்மா இருடி. நீ சும்மா ரெடி. உனக்கு முன்னாடி வந்தவன் நான் தான் உன்னை வாடி போடின்னு கூப்பிடணும். நீ எல்லாம் என்ன வாடி போடின்னு கூப்பிட கூடாது. ஏய், அவரை ரிலீஸ் பண்ணாதான் அவர் பிரதீப்பை போய் கூட்டிட்டு வருவாரு. அவரை ரிலீஸ் பண்ணா எங்கேயாவது ஓடி தான் போவாரு. வரும்போது மூணாவதா ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு வருவாரு. உனக்கு பரவாயில்லையா? கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா? என்னடி என்னையும் மிரட்டுற? இங்க பாரு, பிரதீப்புக்கு முதல் பொண்டாட்டி நான் தான். நீ என்ன இங்க கூட்டிட்டு வந்ததுனால நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். ஒருவேளை நீ மட்டும் என்ன மண்டபத்திலே விட்டுட்டு வந்திருந்த என்ன நடந்திருக்கும் தெரியுமா? என்ன நடந்திருக்கும்? இந்த வீடு பூந்து உன்னை அடிச்சு துரத்திருப்பேன். பிரதீப் உன்னை வச்சுக்கணுமா வேண்டாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும். அவர் கூட நான் வாழணுமா வேண்டாமான்னு நீ முடிவு பண்ணக்கூடாது. இங்க பார் பிரியா, மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லனா நடக்கிறதே வேற. ஏய், பேசாம இருக்கே இல்லையா? என்ன பேசுற நீ? ஏதோ பிள்ளைத்தாச்சு பொண்ணுன்னு விட்டா இங்க பெரியவங்களுக்கெல்லாம் மரியாதை கிடையாது. முதல்ல போ. மாமா, அவரை ரிலீஸ் பண்ணனா பண்ணிக்கோங்க. ஆனா உடனே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தீங்கன்னா அவர் ஏன் புருஷன் தானே தெரிஞ்சிட போகுது. இத்தனை நாளா இதை செய்யாம விட்டதுனாலதான் இவ்வளவு குழப்பமும். அதெல்லாம் விட்டுட்டு அவரை ஊருக்கு அனுப்புறீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்ல. நல்லா யோசிச்சுக்கோங்க. மாமா, ஏன் தலையெழுத்து அதானா நான் அதை அனுபவிச்சுட்டு போறேன். நீங்க தயவு செஞ்சு எனக்காக சஞ்சய் ரிலீஸ் பண்ணுங்க மாமா. இல்லம்மா, இது வரைக்கும் என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலம்மா. சரி, நான் இதை பண்றேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு, இதோட பின்விளைவை உனக்கு தெரியலம்மா. உன் வாழ்க்கை அது பாதிக்க போகுது. நல்லா யோசிச்சு முடிவெடு. பிரியா, ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு முடிவெடு. இல்லத்த, எந்த விளைவு வந்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். சஞ்சயை மட்டும் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. சரி, உன் விருப்பப்படியே ஆகட்டும். என் பிரியா,
ரோட்டில் உன்னை தனியாக நிற்க வச்சு பேச வேணாம் தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். யாருக்கிட்டையும் நீ நின்று பேசிகிட்டு இருந்த, ஏதோ ப்ராப்ளமாக தெரிஞ்சிச்சு. இல்லை தற்செயலாக நான் பார்த்தேன். ஏதோ பிரச்சனையா? எதாக இருந்தாலும் சொல்லு ஸ்னேகா. சார் என்ன சார் சாப்பிட்றீங்க? ஒரு நிமிஷம். என்ன சாப்பிட்ற? ஏதோ ஒன்று சொல்லுங்க. ஜூஸ் ஓகேயா? 2 ஆரஞ்சு. ஓகே சார். ஓகே. என்ன ப்ராப்ளம் ஸ்னேகா? நான் கஸ்தூரி அம்மாவுடைய வளர்ப்பு. இந்த டாக்டர் பதவி பட்டம் எல்லாம் உங்கள் அம்மா போட்ட பிச்சை. தயவு செஞ்சு திரும்ப திரும்ப அதை சொல்ல வைக்காத. உனக்கு என்ன உதவி வேணுமோ தயங்காமல் என்கிட்ட கேளு ஸ்னேகா. சொல்லு ஸ்னேகா. சாரி. சொல்லு ஸ்னேகா. நான் பேசிட்டு இருந்த ஆள் பேரு கதிர். அவன் ஏற்கனவே என் மாமா பொண்ணு மீனாவை பொண்ணு கேட்டு வந்தவன். மீனானா சரவணன் சார் ஒய்ஃப் தானே? ஆமா. கதிர்க்கும் மீனாக்கும் ஒருத்தர் பிடிச்சிருந்துச்சு. பட் ஒரு சில பிரச்சனைகளால அந்த கல்யாணம் நடக்கல. அப்போலேருந்து அவன் மீனாவோட வாழ்க்கையில புகுந்து ஏதோ ஒரு குழப்பம் பண்ணிட்டே இருக்கான். அவங்களுக்கு கல்யாணம் ஆனக்கப்புறமும் அவன் டிஸ்டர்ப் பண்றானா? அதான் பிரச்சனையே. இப்போ அவன் சரவணன் அண்ணாக்கு மச்சான் வேற. ரிலேஷன் ஆயிட்டான்ல, அதை வச்சுக்கிட்டு அவன் அடிக்கடி போய் மீனாவை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான். அதனாலதான் கொஞ்சம் வார்ன் பண்ற மாதிரி பேசினேன். ரொம்ப தப்பாச்சு ஸ்னேகா. பொண்ணு பார்க்கும்போது பிடிச்சிருக்கலாம், அதுக்காக அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனக்கப்புறமும் டிஸ்டர்ப் பண்றதெல்லாம் ரொம்ப தப்பாச்சு ஸ்னேகா. அவன் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அவன் அடிச்சு கொன்னுடலாம் போல இருக்கு. ஏய், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. இந்த விஷயம் துவாரகேஸுக்கு தெரியுமா? இல்ல, தெரியாது. தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனாலதான் அவருக்கு சொல்லாம முடிஞ்ச அளவுக்கு நானே ஹேண்டில் பண்ணிடலான் இருக்கேன். மாமா, வாமா. ஆபீஸ்ல எனக்கு இருந்த ஒர்க் டென்ஷன்ல எனக்கு டைமே கிடைக்கல. கோர்ட் விஷயம் என்னாச்சு? என்ன ஆகும்? நாம நினைச்ச மாதிரியே பிரச்சனை குஷி கிட்ட வந்து நிக்குது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது குஷியையும் கூட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல என்னையும் உமாவையும் கவுன்சிலிங் வர போக சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. டே ராஜீவ், அம்மா ஒன்று சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? சொல்லுமா. அது குழந்தைய நீ உமா கிட்டே கொடுத்துடுற. என்னடி உளர்ற? என்னம்மா பேசிட்டு இருக்கிற நீ? ஏமா, உமா பேரை கேட்டாலே பேய பார்த்த மாதிரி பயந்து ஓடுற குழந்தை, அவகிட்ட போய் குழந்தை எப்படிமா ஒப்படைக்க முடியும்? டே ராஜீவா, உமா மோசமானவளா இருக்கலாம்டா. ஆனா அவ அடுத்தவங்களுக்கு தான்டா மோசமானவ. குஷி அவ பெத்த குழந்தைடா. அவளை பத்திரமா பாத்துக்குவாடா. ஏண்டி, அறிவு இருக்கா உனக்கு? பிரியாவோட கல்யாணத்துல அவ குழந்தைய பொறுப்பா பாத்துக்கிட்ட லட்சணம் தான் நமக்கு தெரியுமே. ஏங்க, இது அவ பெத்த குழந்தைங்க. ராஜீவ் தனி ஆளா ஒரு பெண் குழந்தைய வளர்க்கறது கஷ்டங்க. நானும் நீ எதுக்கடி இருக்கோம்? நாம வளர்க்க மாட்டோமா? தோ பிரியா, அவளை நாம எடுத்து வளர்க்கலையா? அம்மா அப்பா யாருன்னு தெரியாத அந்த குழந்தைக்கு அவ யாருன்னு தெரியாம நாம வளர்த்துருக்கோம். குஷிக்காவது அப்பா இருக்கா, அதை விட என்ன வேணும்? 4 பிள்ளை வளர்த்த நீயே இப்படி பேசலாமாடி? ஏங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த குழந்தைய வாங்குற வரைக்கும் உமா அடங்கவே மாட்டா. ஏதாவது ஒரு வகையில டார்ச்சர் கொடுப்பா. வீட்டு வாசல்ல வந்து நிப்பா, ஸ்கூல்ல போய் தர்ணா பண்ணுவா, நம்மள தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னடி, மறுபடியும் உமாவுக்கு ஜால்ரா போட ஆரம்பிச்சிட்டியா? இல்லைங்க, நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
குழந்தை வளர்ற இந்த காலகட்டத்துல எந்த ஒரு அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டா அந்த குழந்தை ஆரோக்கியமா வளராதுங்க. இது பாருங்க, கோர்ட்டே இந்த குழந்தைய அம்மா கிட்ட கொடுத்துருன்னு சொன்னா அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? ராஜீவா, ஏதாவது பிளாஸ்டர் கிடைச்சா அதை கொண்டு வந்த வாயில விட்டுடா. பேசிக்கிட்டே இருக்கா. இல்ல மாமா, அத்தை சொல்றதுதான் கரெக்ட். ஸ்னேகா, இல்ல மாமா, நான் உங்க பொண்ணோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். நான் அம்மா இல்லாம வளர்ந்தவ. அந்த வேதனை என்னன்னு எனக்கு தான் தெரியும். என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமைனா அம்மா இருந்தும் கில்லாம வாடுறத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மோசமான தாய்கிட்ட என் குழந்தை வளர்றதை விட தாயே இல்லாம தனியா வளர்றது எவ்வளவோ பெட்டர்னு நான் நினைக்கிறேன். பிரியா, உன் விஷயம் என்னாச்சுமா? அப்பா, நான் ஐஜி அங்கிள போய் பார்த்தேன்ப்பா. சஞ்சய லாக்அப்ல இருந்து ரிலீஸ் பண்ண ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஏன்னா அவரு பிரதீப் இல்லப்பா, சஞ்சய். இந்த கல்யாணமே வேண்டாம், பிரச்சனையாகணும் எவ்வளவு கத்தி கதறினேன். எல்லாருமா சேர்ந்து இப்படி பண்ணிட்டீங்களே கடைசியில. வாடா. என்னம்மா அவன் ஒரு மாதிரி உம்முன்னு போறான்? தெரியல மாமா, ஏதோ பிரச்சனை. நீ போம்மா, போய் என்னன்னு பாரு. சித்தி என்னையும் கூட்டி போங்க. நீ இல்ல மாமா, இல்ல நான் சித்தி. இல்ல பரவாயில்ல மாமா, நான் அவங்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நீ போ, போய் என்னன்னு பாரு. சித்தி கூட தான் போவேன். சித்தி கூட வேண்டாம், அப்பா கதை சொல்றேன். அப்பா கூட அப்பா கதை சொல்லட்டுமா? இங்க பாரு குஷி, அப்பா பேசும்போது அப்பா பேச்ச கேட்டு நடக்கணும், எதிர்த்து பேசக்கூடாது. இல்ல நீ சொல்றது கேட்க மாட்டேன். நான் சித்தி கூட தான் போவேன். குஷி, நீ எனக்கு கோவம் வர வைக்கிற. அப்புறம் பாரு, நான் சித்தி கிட்ட போறோம். சொல்லிக்கிட்டே இருக்க, எதிர்த்து பேசுறேன். என்ன நினைச்சிட்டு? ராஜீவா, ஐயோ என்னடா பண்ற நீ? வாடா வாடா, இங்க வா. சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப சித்திட்ட போறேன்னா என்ன அர்த்தம்? அழாதடா. நீ வா நம்ம உள்ள போலாம். வா, நீ அத்தை கூடயே இரு, சரியா? வா. ராஜீவா, ஏன்டா அப்படி பண்ற? அம்மா, காரணம் இல்லாம நான் ஒன்னும் திட்டல அவளை. நான் அவளை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். குஷி வந்து ரொம்ப ஒட்டுறா ஸ்னேகா கிட்ட. 24 மணி நேரமும் ஸ்னேகா ஸ்னேகான்னு அவகிட்டே ஓட்டிட்டு இருந்தானா? மா, அவங்க புருஷன் முண்டாட்டிக்கு நடுவுல அன்னோன்யோன்னு ஒண்ணு இருக்கு, பிரைவசின்னு ஒண்ணு இருக்கு. இவளால அதெல்லாம் கெட்டுப்படக்கூடாது இல்லையா? ஏற்கனவே அவங்க 2 பேரும் குழந்தை பெற்றுக்கிறத தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. இவ பாட்டுக்கு அவளை அம்மா ஸ்தானத்துல நினைச்சு அவ மனசுல ஒரு ஃபீலிங் ஏற்படுத்திட்டானா அப்புறம் பிரச்சனை அவங்களுக்கு நடுவுல வேற எங்கேயோ போகும்பா. அதனாலதான் அவளை கண்டிச்சேன். டேய், இருந்தாலும் நீ குஷி இப்படி அதட்டுறது தப்புடா. என் குழந்தை அதட்டுறதுக்கு உரிமை இல்லையா எனக்கு? என்ன லேசா திட்டேன் அவ்வளவுதானே? பாரு, அழுவுற பாரு. போ. அழாத செல்லக்குட்டி, ஒண்ணும் இல்ல. போய் சமாதானப்படுத்துறா. பாருங்க, அழக்கூடாது. அம்மா, குஷி, டேய் டேய், சாக்லேட் வாங்கி தரவா? இப்போ என்ன பண்ணலாம் மேடம்? அது கேக்குதா சார் நாங்க உங்களை வர சொன்னோம். டிவோர்ஸ் கேஸ்ல ஒரு சிட்டிங் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு மறுநாள் 2வது ரவுண்ட் வருது. குஷியை கூட்டிட்டு வர சொல்லி ஜட்ஜ் சொல்லிருக்காங்க. அவ மட்டும் கோர்ட்டுக்கு வந்தா சத்தியமா என் பக்கம் தீர்ப்பு வராது. ஏன் மேடம், உங்க குழந்தை உங்களுக்கு சாதகமா சாட்சி சொல்ல மாட்டாங்களா? சார், நான் அவளை அடிச்சதெல்லாம் மனசுலயே வச்சுக்கிட்டு என்ன போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பான். நான் உலகத்துல யாரை வேணாலும் நம்புவேன் சார், ஆனா என் பொண்ணை மட்டும் நம்பவே மாட்டேன். வக்கீல் சார், குஷி நம்பி நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஷீ இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ஒரு தடவை அப்பா பிடிச்சி லாக்அப்ல வச்சதுக்காக சாட்சி சொல்ல வந்த பொண்ணு டானிக்ல விஷம் கலந்தாங்கன்னு போட்டு கொடுத்துட்டா. அப்பா, ஏன்பா எல்லாத்தையும் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்க? என்னப்பா அது? பரவாயில்ல மேடம், கிளையண்டோட பேக்ட்ராப் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்ல. சார், எனக்கு என் பொண்ணு வேணும். பிரச்சனை என்னன்னா அவளுக்கு நான் வேண்டாம். சார், அவ அப்பா மேல ரொம்ப பாசமா இருக்கா. சார், கேஸை டீல் பண்றது லேடி ஜட்ஜ் தான். பெண் குழந்தை அம்மா கிட்ட தான் வளரணும்னு அவங்க ஈஸியா முடிவு பண்ணிடுவாங்க. நான் அப்பா கிட்ட தான் இருப்பேன், எனக்கு அம்மா வேண்டாம், அம்மா கெட்டவ, தாத்தா அயோக்கியன்னு அழகா சொல்லி கொடுத்து குழந்தைய கூட்டு வருவாங்க. அவ தெளிவா சொல்லுவா, அதுவும் லேடி ஜட்ஜ் கிட்ட நச்சுன்னு சொல்லுவா. ஆனா எனக்கு என் குழந்தை வேணும் சார். என் குழந்தை இந்த சாக்கடையில எல்லாம் வளரக்கூடாது. நான் விடவும் மாட்டேன். அந்த ராஜீவ் கிட்ட நான் தோத்து போக மாட்டேன் சார். ஏதாவது பண்ணி என் குழந்தைய என்கிட்ட கொடுங்க. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன? குழந்தை மனநலம் சரியில்லாதவன்னு கோர்ட்ல நாம சொல்லணும். அதை நம்ம நிரூபிக்கணும்.